ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த மாதம் ஆண்டவர் சமூகத்திலே வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஜெபித்த போது கர்த்தர் காண்பித்த வார்த்தை, முந்தின காலத்தில் இருந்தது போல இனி அது இருப்பது இல்லை, அவர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய முந்தின காலத்தை போல அல்ல, என்னுடைய பிந்தின காலம் இருக்க போகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையை முன்னோக்கி செல்ல வைக்கிறது, முன்னோக்கி செல்ல வைக்கிறது. ஆமென். சூரிய செடிக்கு கீழே படுத்திருந்த எலியாவை அவன் எழுந்து புறப்பட்டு போக காரணம் அங்கே வைக்கப்பட்ட அப்பம் மட்டுமல்ல, கர்த்தருடைய தூதனை கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை. காகம் அப்பத்தை கொடுத்தது, வார்த்தையை கொடுக்கவில்லை. சாரிபாத்தின் விதவை அப்பத்தை கொடுத்தாள், வார்த்தையை கொடுக்கவில்லை. எனவே தான் இந்த இடத்துல இவைகள் காகத்தை அனுப்பல, சாரிபாத் விதவை அனுப்பல, தூதனை அனுப்பினார். இப்போ அவனுக்கு தேவை வார்த்தை. ஒரு வார்த்தை ஒருவனை 40 நாள் முன்னோக்கி கொண்டு போகிறது. ஒரு வார்த்தை ஒருவனை கர்த்தருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஒரு வார்த்தை ஒருவனுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படிக்கு கிருபை செய்கிறது என்றால் அந்த வார்த்தையில நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது என்றல்ல வார்த்தை. ஒரே வார்த்தை தான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம். வெகு தூரம், அவ்வளவுதான். அவன் எழுந்தான், சாப்பிட்டான், போஜனத்தின் பலத்திலே இரவு பகல் 40 நாள் அவன் நடந்து கர்த்தருடைய பர்வதம் மட்டும் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பின்னாட்கள், என்னுடைய பின்னாட்களை குறித்து அக்கறை உள்ளவர் அவர். என்னுடைய பின்னாட்களை அவர் மனசுல வைத்து இந்நாட்களிலே என் வாழ்க்கையில எவ்வளவு கிருபை தர வேண்டுமோ அவ்வளவு கிருபைகளையும் தந்தவர். ஏரோதை அடித்தது போல பவுலை அவர் அடிக்காமல் பவுலை அவர் காப்பாற்றி பவுல் காரியத்தில் கர்த்தர் பொறுமையாயிருந்து அவனை மீட்டெடுக்க காரணம் என்னவென்றால் அவனுடைய பின்னாட்களை அவர் அறிந்திருந்தார். அவனுடைய பின்னாட்களை அறிந்திருந்தார் என்று சொல்வதை விட அவனுடைய பின்னாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருந்தார். எனவே தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். எல்லாம் இழந்து நஷ்டம், வேதனை, வருத்தம், நிந்த இது நடுவிலே உட்கார்ந்திருந்து யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று. அப்படி என்றால் இந்த பகல் வேளையிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற எத்தனை பேர் சொல்வீங்க, எனக்கு குறித்திருக்கிறதை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் முன்னாட்களை விட பின்னாட்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார் என்றால் அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் என்று அர்த்தம். ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தால்தான் இனி இப்படி நடக்கும். நேற்று வரை அழுகை, இன்று அதன் தொடர்ச்சி, நாளை அதனுடைய முடிவு. ஆண்டவரே, அதனுடைய முடிவு உன் முடிவல்ல. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை பாஸ் பண்றாங்க, அதை கடக்கிறாங்க. அதாவது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவர்கள் எசேக்கியேலை என்ன பண்ணாரா, சுற்றி அவர் நடக்க பண்றார். அப்ப அதுல நம்ம டிராவல் பண்றோம்னாலே அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா அதை நம்ம கடக்க போறோம்னு அர்த்தம். ஆமென். சூழ்நிலை என்பது நான் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் என்றல்ல, நான் நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்திட்டு தான் இருக்கிறார். அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பாதையை கர்த்தர் கடக்க பண்ணுவார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் கடக்க பண்ணுவார். என்னுடைய பிற்காலம் மகிமையாய் நல்ல கரங்களை சட்டி ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமானால ரொம்ப பாதிப்புக்குள்ளானது யார் அப்படின்னா மொர்தெகாய், அதன் பிறகு இஸ்ரவேலர். இந்த யூதருடைய வாழ்க்கையை 2 பகுதியாய் பிரிக்கலாம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில். ஒன்று ஈனப்படுத்தப்பட்ட காலம், இன்னொன்று மகிமைப்படுத்தப்பட்ட காலம். இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் ஆமானின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும்
மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. இவனா அவனுக்கு அது ரொம்ப, அவன் குதிரையில வரும்போது மொர்தெகாயை பார்ப்பான், அவன் வணங்க மாட்டான், அப்படி நிற்பான். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிறவர்கள் வாழ்க்கை அதனுடைய முதற் பகுதி எப்பவுமே எப்படிதான் இருக்கும், ஈனப்படுத்தப்படுதல். ஆமென், ஆமென். அது அவனுக்கு அற்பமா இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் கூட்டத்தை அழிக்கணும். ராஜா கிட்ட போய் தந்திரமாய் காரியத்தெல்லாம் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டான். ஆதார் இன்னும் 12ஆம் மாதத்துல இந்த டேட்ல இந்த கதையெல்லாம் முடிக்கணும். எல்லாம் தெரிந்த சம்பவம், நான் அதற்குள்ளே போகவில்லை. அப்போ இந்த காலம், இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலம் உண்மையில யூதருக்கு, மொர்தெகாய்க்கெல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே அது மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த உபவாசம் என்று சொல்லும் போது அவங்களால சாப்பிட முடியல. அதாவது சாப்பிடாம உபவாசம் இருக்கிறது என்று ஒன்றும் இருக்கிறது, சாப்பிட முடியாம உபவாசம் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. ஆமென். எப்படிங்க மகா துக்கம் எங்க இருக்குதோ அங்க சாப்பாடுலாம் இறக்காது. அழுகை, புலம்பல், இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலம் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நல்ல வேளை நான் யாரா இல்ல, யூதனா இல்ல, நல்ல வேலைப்பா நான் உங்க கூட போகல, இப்படிதான் இருக்கும். நல்ல வேளை நான் யோசேப்பா இல்ல, நல்ல வேளை நான் தாவீதா இல்ல. ஈனப்படுத்தப்பட்ட காலம் என்பது நமக்கு அழுகை, வேதனை இருக்க மறுபுறம் யோபுவின் நண்பர்கள் மனசில் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? நல்ல வேளை நான் யாரா இல்ல, யோபுவா இல்ல. ஆமென். நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்று பேதுருவை கேட்டபோது பேதுரு இல்லை என்றான். ஆனால் அதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாள் அவர் உயிர் தெழுந்த பிறகு கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவன். பாருங்க, ஒரு காலம் ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே ஆமென் அறிந்தவன் கூட அறியவில்லை என்று முகத்தை திருப்புகிறான். அது மகா துக்கமான காலம். யூதர் எல்லாரும் அந்த யூதர் அப்படிதான் பார்ப்பாங்க, அற்பமா தான் பார்ப்பாங்க. சாக போறான், அழிய போறான், அழிய போறான், அழிய போறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆமா நீ யாரு? நான் யூதன். நீ யூதனா? உன் கதை முடிய போகுதுப்பா. நீ யூதனா? ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இதனால என்னாச்சு தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே பார்க்கும்போது வாசியுங்கள். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். நேற்று வர குதிரையில ஆமான் போய் மொர்தெகாய இப்படி அற்பமா பார்த்துட்டு போறான். இந்த கர்த்தர் மகிமைப்படுத்தும் வேளை வரும்போதுதான் அங்க புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஆமான்டையே ராஜா சொல்றாரு, நீ அவனை குதிரையில ஏற்று. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப உண்மையிலேயே இது தேவ திட்டம். ஆனா அதுக்கு கர்த்தர் யாரை யூஸ் பண்றாரு தெரியுமா? ஆமா, இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டியது பிதாவினுடைய திட்டம். யாரை யூஸ் பண்ணார் தெரியுமா? அவன் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். ஆமென். ஏரோது பிலாத்தை யூஸ் பண்ணார். பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம்
அதனுடைய 27 28 வாசிங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதம். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் எதுக்கு கூட்டம் கூடுறாங்களாம்? உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு. ஆமென். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் விரோதமா எழும்புதுன்னா அவங்க நினைக்கிறது நடப்பதற்கு அல்ல, அவர் நினைத்தது நடப்பதற்கு. அந்த வேளை வரும் வரை உன் காலம் ஈனப்படுத்தப்பட்ட காலம் போல் தான் இருக்கும். அந்த வேளை வந்தபோது வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் குதிரை மேல பயணிக்கிறான், ஆமோனோ வென்றால் முக்காடிட்டு கொண்டு அவன் தீவிரமா வீட்டுக்கு போறான். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அங்கே என்ன உண்டானது? மகா துக்கம், புலம்பல், உபவாசம். ஆனால் கர்த்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாறுதலை என் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார்? அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே எல்லாரும் யூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன்? நல்ல வேளை நான் யாரா இல்ல. ஆனா கர்த்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும். நானே வாசிக்கிறேன். எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆமென். கர்த்தர் உன்னை இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே உனக்கு அறிமுகமானவர்கள் கூட உன்னை விட்டு விலகினார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும் போது அநேகர் உன் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கான ரேமாவாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? எனவேதான் சகரியா 8:23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புற ஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அறிமுகமானவர்கள் கூட வரல. அவங்கெல்லாம் அறியணும், அவங்கெல்லாம் கேள்விப்படணும். என்ன கேள்விப்படணும்? நம்ம ஒருத்தங்களை ஒதுக்கி வச்சோம் பாரு, நம்ம ஒருத்தங்களை அற்பமா நினைச்சோம் பாரு, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கேள்விப்படணும். அப்ப இன்னொருத்தங்க கேள்விப்படணும்னா நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்தே ஆகணும். அதுதான் என்ன? ஆண்டவரே, பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே அப்பா. இதுதான் இயேசு ஜெபிக்கிறார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையை வைக்கும் போது எதுக்காக உன் பின்னாட்கள்ல இப்படி தேவைன்னா, ஆண்டவரே, என் கூட்டத்துல நிறைய பேர் உங்ககிட்ட வரணும், அநேகர் வரணும். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்கள் தெரியுமா? ஆனால் கர்த்தர் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வரும்போது அநேகர் அவங்க கூட புறப்பட்டார்களாம். அவங்களாம் பார்க்கணும். யோபுவை தேடி அவ்வளோ சொந்தக்காரங்களும் நண்பர்கள் எல்லாம் திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்து அவன் ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பதிலாக, ஆமென், அவனை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். இதை பார்க்கணும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று எல்லாரும் தாவீதை கொண்டாடவும் அநேகர் தாவீதை பற்றி கொள்ளவும் காரணம் என்ன? கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கோலியாத்தை இடத்திலே தாவீது யுத்தத்துக்காக போகும்போது கோலியாத்து சுற்றிலும் பார்த்து தாவீதை பார்த்து அசட்டை பண்ணினானா. உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் கிடைக்கும் வரைக்குதான், உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கும் வரைக்குதான், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை விளங்கும் வரைக்குதான்.
ஆமென். என்னைக்குமே இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நான் நிந்தைக்குள்ளானேன், உண்மைதான். இன்னைக்கு நான் பரியாசத்துக்குள்ளானேன், உண்மைதான். இன்னைக்கு நான் செத்தவனை போல எல்லாராலும். நல்ல கவனிங்க, தாவீதுனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா, தாவீது உயிரோடு இருக்கும்போது அவன் செத்தவனை போல மறக்கப்பட்டான். ஆனால் தாவீது செத்த பிறகு அவன் இன்னைக்கு நினைவு கூறப்படுகிறான் என்றால் கர்த்தர் அவன் லைஃபை எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறான். எல்லாத்துக்குமே தாவீதுக்கு பேர் வச்சிட்டார். எல்லாத்துக்குமே தாவீதுக்கு பேர். தாவீதின் திறவுகோல், தாவீதின் நகரம், தாவீதின் பட்டணம், தாவீதின் கூடாரம், ஆமென், தாவீதின் சிங்காசனம், தாவீதுக்கு ஒரு விளக்கு. எல்லாத்திலுமே தாவீது தாவீது தாவீது. ஆனா அதே தாவீது ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் அவன் 30 வயதுக்குள்ளேயே அவனை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்னா, செத்தவனை போல, செத்தவனை போல. ஆமென். அந்த தாவீது சொன்ன, நானும் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நாள் வந்தது, மறந்த அத்தனை பேரும் தாவீதை தேடி வராங்க, தாவீதை தேடி வராங்க. தாவீது புரிந்து கொண்டான், ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலம், ஓ நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர, ஆமென், உம் நன்மை கண்டு. சேர்ந்து பாடுவோமா? நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் ஆமென், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். ஹalleluya. அநேகர் யோசேப்பின் வாழ்க்கையில ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் கெஞ்சினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சகோதரர்களே சொல்றாங்க, அவன் நம்மகிட்ட கெஞ்சினானே. சகோதரர்கள் எப்படி கெஞ்சிருப்பான்? உயிருக்காக இப்படி கை நீட்டி கெஞ்சிருப்பான். ஆனா யோசேப்பு மகிமைப்படுத்தப்பட்ட காலத்துல சகோதரர்கள் வந்து அவங்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆமென். இதான் பிற்காலம். பிற்காலம் உலகத்தாரே சொல்றான், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு காலம் வரும். ஆனா தேவ பிள்ளைக்கு தான் அந்த நம்பிக்கை இல்ல. ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படியே மாறுது. யோசேப்பின் சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கா யோசேப்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க. யோசேப் என்று தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவர்கள் யோசேப்பா தூக்கவன அடுத்த குழியில போடு, அப்படி இல்லை. அவர்களுக்கு இன்னும் பயம் உண்டாயிட்டு. ஏன் தெரியுமா? இப்பொழுது யோசேப்பு தரித்திருக்கிறது அவர்கள் தகப்பன் கொடுத்த வஸ்திரம் அல்ல, மகிமையின் வஸ்திரம், ராஜ வஸ்திரம். உன்னை பார்க்க வேண்டிய விதத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தால் தான் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. ஆமென், ஹalleluya. யோசேப்புக்கு கர்த்தர் அவன் லைஃப்ல 2 காலம், ஈனப்படுத்தப்பட்ட காலம், மகிமைப்படுத்தப்பட்ட காலம். தாவீது பாருங்க, கோலியாத்தை சுற்றிலும் பார்த்து, இதை பல முறை பேசி இருக்கிறதுனால அதுக்குள்ள போகல. கோலியாத்தை இப்படி சுற்றி பார்த்துட்டு யாரோ வந்தாங்கன்னு சொன்னாங்க. தாவீது கூட்டு, ஹலோ நீயா? அவனை அசட்டை பண்ணினான், தடியோட வந்து நிக்கிறான், அசட்டை பண்ணினான். ஆனா அதே நாள்ல கர்த்தர் தாவீதை எங்க நிக்க வச்சார் தெரியுமா? கோலியாத்துக்கு மேல.
கோலியாத்துக்கு மேல. இதுதான் தேவனுடைய செயல். உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து. தேவ பிள்ளைகளே, நம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர். அவன் ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் பார்வையும் அவன் மேல இருக்கிறது. எதற்கு தெரியுமா? அவனை கர்த்தர் மகிமைப்படுத்த. எலிகு என்பவன் யோபுவின் இடத்துல சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, அருமையான வார்த்தை. யோபு 36வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே சிறுமைப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, அப்படியே அவர் உம்மையும். அவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? கர்த்தர் யார் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்குவார். அவர் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்குவாரா? ஆக்குவார். அப்படியே எனக்கு செய்வார். தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவரா? கேட்கிறவர். ஏன் ஜெபத்தையும் கேட்பார். தேவன் யார்? நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருகிறவரா? கொண்டு வருகிறவர். ஏன் நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருவார். தேவன் யார்? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரா? என்னையும் உயர்த்துவார். அப்படியே அவர் உம்மையும். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, உம்முடைய போஜன பந்தி ஆமென் கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அதுல ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? அப்படி அவர் உம்மையும் நெருக்கத்து நின்று விலக்கி. அடுத்த வார்த்தை, ஒடுக்கமில்லாத விசாலம். எல்லாரும் இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, ஒடுக்கமில்லாத விசாலம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒடுக்கமில்லாத விசாலம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னொரு இடத்துல போனாங்க வேற பிரச்சனை. யோசேப்புக்கு வீட்டுல யாரு பிரச்சனை? போர்த்திபார் வீட்டுல. அப்போ பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒடுக்கம் இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனை ஒடுக்கம் இல்லாத ஒரு விசாலத்துல வைப்பார் பாருங்க. அதன் பிறகு பிரச்சனைகள் எல்லாம் யோசேப்பால சால்வ் தான் ஆகுதே தவிர, யோசேப்பை கர்த்தர் எங்க கொண்டு வைத்தார் தெரியுமா? ஒடுக்கம் இல்லாத. இந்த பகல் வேளையிலே சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய், ஆமே, நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அங்கேயும் பிரச்சனை, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அங்கேயும் பிரச்சனை. உன் பிற்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு பிரச்சனை, வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ளணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒண்ணு கர்த்தரால மட்டும்தான் அது கூடும். அவர் தான் பார்த்து சொல்ற. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்பா செபுலோன், நப்தலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் சித்தமானால் சண்டே கொஞ்சம் கேட்க போறோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பேசும்படி இதுதான், இந்த வார்த்தை தான். உன் தேவனை நீ புரிந்து கொள். அவர் சிறுமைப்பட்டவனை சிறுமை நின்று நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படியா? சில சொல்லுவாங்க தெரியுமா, சில இடத்துல சில காரியத்துக்காக சில ஆஃபீஸ் போகும்போது, ஐயோ சில காரியம் குறைவா இருக்கு, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்னார போய் பாருங்க, அவரு இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளை கைட் பண்ணி கொடுப்பாங்க. தெரியுமா, நமக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்லோ ஆமென். ஒடுக்கமில்லாத சில பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பாடா முடிஞ்ச இங்க வேற. யோசேப்பு மகிமைப்படுத்தும் காலம் வரும் வரைக்கும் அவன் போற இடத்துல ஒரு ஒடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால அதுதான் ஒரே லைன்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், அவன் விலங்கிடப்பட்டு. 105வது சங்கீதத்துல அருமையா இந்த வார்த்தை இருக்கும் பாருங்கள். அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். 105வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு, அது நிறைவேறது வரைக்கும், அது நிறைவேறும் டைம்ல என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை கட்டு அவிழ்க்க. அப்ப இந்த கட்டோடு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். சிலர் லைஃப் வந்து உங்களுக்கான காலம் வர, நீங்க அவன் குழியில இருந்தான், கட்டோடு தான். இஸ்மாயிலரோட பயணி டிராவல்ல இருந்தான், கட்டோடு தான். ஜெயில திருப்பி போறான், கட்டோடு தான். போர்த்திபார் வீட்டில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கு, திருப்பி ஜெயில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கிறது. பல இடத்துல போய் இருந்தாச்சு, ஆனா ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு, ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும். அதுதான் ஒடுக்கமில்லாத. ஒடுக்கமில்லாத எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் குறித்த காலம் வரும்போது ஒடுக்கமில்லாத, glory glory, ஒடுக்கமில்லாத விசாலம். அதான் யோபு சொல்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அதனாலதான் சிலர் பாருங்க இடத்தை மாத்தி பார்ப்பாங்க, இடத்தை மாத்தி பார்ப்பாங்க, வேலையை மாத்தி பார்ப்பாங்க, சிலர் பேரை கூட மாத்தி பார்ப்பாங்க. ஆமென். உங்களுக்கே தெரியுது உங்க பேர் எவ்வளவு பெரிய பிரச்சனை. பேரை கூட என்னெல்லாம் மாத்தலாம், நல்லதுதான். யோபு சொல்றார், யார்? யோசேப்பு சொல்ற, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன எத்தனையோ பேர்ட்ட யோசேப்பே சொல்றேன்னா நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். சொல்லுவோம்ல நிறைவேற்ற எப்படியாவது யார்ட்டையாவது. ஆண்டவர் விடவே இல்லை. இங்கே பாரு, யோசேப்பு அவன் நினைச்சாலும் உனக்கான காலம் வர வரைக்கும் ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் ராஜாட்ட சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்தாலும் நீ எதுல தான் இருப்ப தெரியுமா? கட்டுல தான். ஒரு ஒடுக்கப்படுகிற கட்டு ஒன்றுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஆமென். அந்த கட்டு போனதுக்கு அப்புறம் யோபு லைஃப்ல அந்த கட்டு போகுது பாருங்க. வேதம் சொல்லுங்க 4 தலைமுறைக்கு, 4 தலைமுறை நெடுநாள் உயிரோடு இருந்து. ஆமென். அதன் பிறகு அந்த ஒடுக்கம் அவன் லைஃப்ல, சாத்தானே இல்லை அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல. அவன் அப்படி ஒரு லைஃப் வந்து சிலர் சொல்லுவாங்க தெரியும், இவங்க என்ன பண்ணாலுமே பிரச்சனையில தான் முடியும். சிலர் அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள சொல்லலை. சில பேர் இவங்க என்ன எதுல கை வச்சாலுமே பிரச்சனை, வேற யாரு பண்ணாலும் ஈஸியா முடிஞ்சிடும், இவங்க பண்ணா பெரிய நெருக்கம். ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா இந்த வார்த்தையை? நேற்று கொஞ்சம் மெடிடேட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் யோபுவுக்கு? ஓங்கி ஒரு குத்து கொடுக்கணும் போல இருக்கும். ஏன்னா யோபு இப்போ எதனால நிறைந்திருக்கிறான் தெரியுமா? பருக்களால் நிறைந்திருக்கிறான். பருக்களால் நிறைந்திருக்கிறவன்ட்ட வந்து கொழுமையான பதார்த்தத்தால் உன் பந்தி நிறைந்திருக்கும் சொன்னா ஆமேன் சொல்லறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்முடைய நிலைமை என்பது நம்மை நோக்கி வருகிற வார்த்தை ஆனாலும் ஆமேன் சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நீ ஒரு ஆமேன் சொல்லி பாரு, நீ நம்பி பாரு, இது எல்லாமே மாறும். ஈனப்படுத்தப்பட்ட காலம் போய் மகிமைப்படுத்தப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவாதவர். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை கெட்டு போக விட மாட்டார், கெட்டு போக விட மாட்டார், கெட்டு போக விட மாட்டார். யோபுக்கு எல்லாமே கெட்டு போச்சு, ஆனா நம்பிக்கை மட்டும் கெட்டு போகல. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு தெரியும் அவர் என்னை சோதித்த அந்த நம்பிக்கை கெட்டு போக விடல. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போக விட மாட்டார். எனவே இந்த பகல் வேளையில ஆமென், கர்த்தர் எல்லாமே சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு மலையாள பாட்டை நம்ம அடிக்கடி பாடுவோமே, ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும். திடீர்னு மழை அடிக்கும் பாருங்க, திடீர்னு புயல்லாம் அடிக்கும் பாருங்க. அது அடிக்கும் போது பிரச்சனை ஆனாலும் நமக்கு இது என்ன தெரியும் தெரியுமா? இது என்ன செய்யும்? ஓயம். சில இந்த கடல் ஓரத்துல எல்லாம் பெரிய புயல் வருகிறது, அப்படி வருகிறதுன்னு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டை காலி பண்ணி வெளியே போவாங்க. வீட்டை இடிச்சுட்டு போக மாட்டாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இந்த புயல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி அங்க
எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமென். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கையில ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு என் தேவன் முற்றுப்புள்ளி வைத்து ஒடுக்கமில்லாத, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இருதயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, ஒடுக்கமில்லாத விசாலம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒடுக்கமில்லாத. ஆமே. எனவேதான் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். சில நேரத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம் பாருங்கள். ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருந்து. என்ன வார்த்தை பாருங்க. நான் யாருக்கு காத்திருக்கிறேன் தெரியுமா? முகத்தை மறைக்கிறவருக்கு நான் காத்திருந்து எதிர்பார்த்திருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நீங்க எனக்கு முகத்தை மறைச்சாலும் எனக்கு இன்னொரு ஃபேஸை தேட என்னால முடியாது. இப்படி இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் முகத்தை மறைப்பார். ஆனா நம் தேவனை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம் தேவன் எப்போ அவருடைய முகம் மறைக்கிற விஷயம் எவ்வளவு காலம்? இவை பொழுது ஒரு முகத்தை மறைச்சாரா, அவ்வளவுதான். நம்ம என்னன்னு தெரியுமா? ஜெபித்து காரியம் நடக்கலையா, முகத்தை மறைச்சிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு. வேற முகத்தை தேடுறோம். வேற முகத்தை தேடக்கூடாது. அப்படி வேற முகத்தை தேடின ஒருவன் உண்டு பைபிள்ல. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா சொன்னீங்க, சவுல். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. உடனே சவுல் என்ன பண்றான்? அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்க. இப்ப சவுல் பண்ணது நியாயமா தான் நமக்கு தோணும். எப்படி தோணும்? அவன் முதல்ல கர்த்தர்ட்ட தான் கேட்டான், ஆனா கர்த்தர் ஒண்ணுமே சொல். அதனாலதான் நாங்க மந்திரவாதத்துக்கு போனோம், குறி சொல்ல போனோம், அஞ்சனம் பார்க்க போனோம். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நானும் முகத்தை மறைக்கிற கர்த்தரை நோக்கி. நிறைய பேர் தேவனை விட்டு விலக காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் அவர் ஏன் முகத்தை மறைத்தார் யோசிக்கணுமா வேண்டாமா? அவர் ஏன் முகத்தை மறைத்தார்? தாவீது பாவம் பண்ணதுக்கு அப்புறம் பலி செலுத்துகிறான். ஆனால் அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் தாவீது நினைச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று. அவன் கர்த்தர் முகத்தை திருப்பிட்டார். நாத்தான் தீர்க்கதரிசியை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ பலியை நீர் விரும்புகிறதில்லை, அதனாலதான் முகத்தை திருப்பிட்டீங்க. உடனே ஆண்டவர், இனி நான் வேற அப்படி இல்லை, அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க அப்பா, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்தி தாங்கப்பா. அப்படி உடையும் போது இப்பவும் தாவீதுக்கு ஃபீல் ஆகுது. அவர் பார்க்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பும் பலி நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன் ஆண்டவரே. அவர் முகத்தை, ஜெபத்துக்கு பதில் வரலையே, உடனே வேற முகத்தை தேடாதீங்க. சவுல் பாருங்க, கர்த்தர்ட்ட தான் தேடுறான், பதில் வரல. உடனே ஏன் பதில் வரல? ஆண்டவரே, ஒரு விசை அவன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பான் என்றால் அவன் உடனே ட்ராக்க மாத்துறான். அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க, அவங்கள்ட்ட போவோம், இவங்கள்ட்ட போவோம். இப்படி எத்தனை பாதையை தேடிட்டு அவங்கள்ட்ட போய், இவங்கள்ட்ட போய், அங்க போய், இங்க போய். ஏன்னா இங்க நடக்கல, அங்க நடக்கல, இன்னார்ட்ட போனா நடக்கும், அன்னாருக்கே நடக்க முடியல. சவுல போல இருக்காதீங்க, சவுல போல இருக்காதீங்க. இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் வீட்டுக்கு போறான். பாதி ராத்திரியில் போய் கதவை தட்டுறான். உள்ள இருக்கிறவன் சொல்றான், என்னை தொந்தரவு பண்ணாத. வந்து ஃபேஸே காட்டல, உள்ள இருக்கிறவர் ஃபேஸே காட்டல, சவுண்ட் மட்டும் கேட்குது, ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. உடனே வெளியிருந்து தட்டுறவன் நிறுத்தல. அவன் என்ன செய்து கொண்டே இருந்தான் தெரியுமா? தட்டிக்கொண்டே இருக்கிறான், தட்டிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா
அவன் வேற யார் வாசலையும் தட்ட, அதாவது ஆண்டவரே எனக்கு உங்ககிட்ட கேட்க வெக்கமே இல்லை ஆண்டவரே, ஆனா எனக்கு வேற யார்கிட்ட கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே. இப்படி வரணும் தேவ பிள்ளை. ஆண்டவரே எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு வெக்கமே கிடையாது, ஆனா வேற யார்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தான் ஆண்டவரே. உடனே உள்ள இருக்கிறவர் எழுந்து கதவை திறந்து, சில நேரத்தில் அவர் முகத்தை மறைக்கிறார். நீ என்ன பண்ற? கர்த்தர் நாம என்ன பண்றோம்னு பார்க்கிறதுக்காக இப்ப எனக்கு. ஆமென். இயேசுவை பாத்தீங்களா? பிதா முகத்தை மறைச்சார்ல, இப்படி பார்க்கிறாரு, இப்படி எத்தி பார்க்கிறாரு, தெரியல. உடனே பிலாத்துவை கூப்பிடுங்க அப்படி சொன்னாரா? இல்ல, அந்த முகத்தை மறைத்த பிதா கிட்ட சொல்றார், அப்பா உங்க கையில தான் ஏனா தரு. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நானோ இஸ்ரவேல் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிறேன். ஏன்னா என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கவும் என்னை விடுவிக்கவும் அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை, வேற ஒருவருக்கு முடியாது. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்று கைகளை உயர்த்தி நன்றியோடு ஆயிரம் நாவீரும் நன்றி சொல்லி தீராதே. நான் உள்ளளவும் துதிப்பேன், நான் உள்ளளவும் ஓரளமாத்தனரே. நான் உள்ளளவோ ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை தான், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இந்த காரியத்தை நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க? ஆப்ஷன் ஏ ஜீசஸ், ஆப்ஷன் பி ஜீசஸ், ஆப்ஷன் சி, எல்லா ஆப்ஷன்லயும் ஒரே பேர் தான். இப்படி மட்டும் இருந்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், நீ என்னை நம்பினபடியா. நீ என்னை நம்பிட்டல, அவர் என்னை ஒருபோது. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற. ஆமென். ஜெபத்துக்கு பதில் வரல, ஓகே, ட்ராக்க மாத்தாத, ட்ராக்க மாத்தாத. ஜெபத்துக்கு பதில் வரலையா? சிம்சோனை பாத்தீங்களா? அவனை விட்டு ஆவியானவர் விலகிட்டார், அவன் அகப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் யாரை கூப்பிட்டான் தெரியுமா? அவர் தான் கூப்பிட்டான், ஆண்டவரே ஒரு விசை. ஒருத்தன் உடைஞ்சிட்டான்னு வைங்களேன், என்னை ரொம்ப தேட்டுகிற வார்த்தைகளில் உண்டு, நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க அவரால் முடியாது. புறக்கணிக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். நானோ யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து, எனக்கு தெரியும் இன்னைக்கு மறைச்சாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீ என்ன பாப்பா, அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவார், அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவார், அவருடைய முகத்தை எனக்கு காட்டுவார். அது போதும், 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 அது போது
என் லைஃப் மாறும். அவர் முகத்தை மட்டும் காட்டிட்டார்னா நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இதோ காணும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற எனக்காக தம்முடைய முகத்தை காட்டின சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகும். நீங்க உங்க தெருவை சொல்லுங்க, உங்க சொந்தங்கள் நடுவில். இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்தில் முகத்தை மறைக்கிறார். அந்த சிநேகிதன் போய் தட்டும் போது அந்த சிநேகிதன் போய், ஏன்பா அவர் தான் முகத்தையே காட்டலையே உனக்கு, எழும்பி வந்து கதவை திறந்து முகத்தை காட்டி இல்லைன்னு, முகத்தை காட்டின அவரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் ஆண்டவர். அதனாலதான் தாவீது சொல்றார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சங்கீதம் 27:8 என்று நினைக்கிறேன். என் முகத்தை 8-9 8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அடுத்த வார்த்தை பாருங்கள், உம்முடைய முகத்தையே. அப்படின்னா ஆண்டவரே, நான் எங்க அப்பா முகத்தை தேட மாட்டேன், எங்க அம்மா முகத்தை தேட மாட்டேன், என் நண்பன் முகத்தை தேட மாட்டேன், என் சகோதரன் முகத்தை தேட மாட்டேன், என் ராஜாவின் முகத்தை தேட மாட்டேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கர்த்தரிடத்தில் உங்க நிலைமையை சொல்லுங்க. புலம்பல் பாடின எரேமியா சொல்றாரு, புலம்பல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியில, கர்த்தாவே என் சிறுமையை பாரு. ஈனப்படுத்தப்படுதல்னா சிறுமைப்படுத்தப்படுதல். பகைஞன் பெருமை பாராட்டினானே, இதெல்லாம் பலி. கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என நிச்சயம் இருந்தாலும் அந்த அந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கான வலி இது. ஆண்டவரே என் சிறுமையை பார். சத்துரு பெருமை பாராட்டுறான். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல சத்துரு பெருமை பாராட்டுவதை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. ஆமை, சத்துரு முனையற்று போய் நீர் மகிமைப்படும்படி என் சிறுமையை கண்ணோக்கி பார். அப்ப கொஸ்டின் பண்றாங்கப்பா. 16 நாட்கள் மரண படுக்கையில், கை கால் செயலிழந்த நிலையில படுக்கையில் இருந்தேன். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது 16வது நாள், அடுத்த நாள் எங்க அப்பாவுக்கு ஒரு கன்வென்ஷன். அந்த மீட்டிங்ல போய் செய்தி கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எங்க அப்பா அந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் படுக்கை அறைக்கு வந்து முழங்கார் படிக்கிட்டு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நாளைக்கு போய் இந்த இடத்துல நீ பரிகாரின்னு சொல்லும் போது கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் பரிகாரின்னு ப்ரீச் பண்ற, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு நிலைமையை இப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்டா எனக்கு பதில் இல்லை ஆண்டவரே. உங்க நாமம் அல்லவா தூஷிக்கப்படும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு ஜெபித்த போது அந்த 16 நாட்கள் அசைவற்று கிடந்த என்னை கர்த்தர் எழுந்து முழங்கார் படையிட கிருபை செய்தார். நான் இங்கே என் வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். நீங்க கேட்கிறது அவர் மகிமைக்கு என்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள, இமீடியட்டா நீங்க கேட்கிறது எதுக்கு கேட்கறீங்க, எதுக்கு கேட்கிறோம், நான் எதுக்காக கேட்கிறேன். அதனாலதான் இயேசு ஜெபிக்கிறார், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் 4 பேருக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்ப்பா, 4 பேருக்கு முன்னாடி கார்ல போய் இறங்கணும்ப்பா, அதுக்கெல்லாம் கேட்கல ஆண்டவரே. ஆமே, உங்க நாமத்தை நிமித்தம் அதை வச்சு நிறைய பேர் அற்பமா பார்த்தாங்க, நிந்தித்தாங்க. எனக்கு 4 பேருக்கு முன்னாடி உங்களை துதிக்கணும், எனக்கு 4 பேருக்கு முன்னாடி என் சொந்தங்கள் நடுவில், என் குடும்பத்தினர் மத்தியில் எனக்கு உங்களை உயர்த்தணும். நானோ யாக்கோபுக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தரை நோக்கி காத்திருந்து எப்படிங்க இருக்கும். சில வீட்டுக்கு முன்னாடி காவல்ல இருப்பாங்க பாருங்க. வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், வரமாட்டாங்க. ஆனா கடைசியில சிலர் பாருங்க, தொந்தரவு தாங்க முடியாம வந்து காட்டுவாங்க.
என் ஆண்டவர் தொந்தரவு தாங்க முடியாம வருகிறவர் அல்ல. அவர் சொல்ற அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை நான் இமை பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனா இப்ப நான் உனக்கு சொல்றேன், நித்திய கிருபையுடன், ஓ நித்திய கிருபையுடன். இதனால என்ன உண்டாகும் தெரியுமா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் காத்திருக்கிறேன், என் காலம் மாறும். ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சிறுமைப்பட்டவளே, 11 முதல், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் 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 உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, ஆண்டவர் என் நிலைமை இப்படிதான் இருக்கு. நானோ யாக்கோபுக்கு தமது முகத்தை. இன்னும் உன் ஜெபத்துக்கு பதிலே வரல. இல்ல, எனக்கு தெரியும் அவரால் ரொம்ப நேரம் கோபத்தை வச்சிருக்க முடியும். எனக்கு தெரியும் அவர் எப்படியாவது பார்த்துருவார். எப்படியாவது. சிலர் பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் போற பாதையில அவங்க தங்களை எப்படியாவது பார்வை படணும்னு அங்கேயா நிற்பாங்க. அவங்க எந்த வழியா வரவங்க இந்த வழியா அதை ஒரு ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டாருன்னா கை காட்டிடலாம். எனக்கு தெரியும் அவர் பார்ப்பார். அவருடைய பார்வை, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார். சத்துரு பெருமை பாராட்டிட்டு இருக்கிறார். பெனினாள் பெருமை பாராட்டும் போது அந்நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் அழறான். சனகரி பெருமை பாராட்டின போது எசேக்கியா போய் தேவ சமூகத்தில் அழறான். தேவ பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் அவர் முகத்தை மறைச்சது போலதான் இருக்கு. ஒரு பதில் வரல. பைபிளை புரட்டுனா ஒரு வார்த்தை இல்லை. ஆனாலும் நான் காத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் மட்டும்தான் என்னையும் என் பிள்ளைகளையும் அடையாளமாய் நிறுத்த முடியும். அவரால் மட்டும். ஆமென். யோபு சொல்லுகிறார் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. அது அதிகரிக்கிறது. அப்பா, டே பை டே கூடிட்டே இருக்குப்பா, கூடிட்டே இருக்குப்பா. கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் யோபின் முகத்தை, ஆமென், அதன் அர்த்தம் என்ன? அதுவரை பார்க்கல, கொஞ்சம் அப்படி திருப்பிட்டார். அப்பா ஒரு வாட்டி பார்த்துருங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவன் நம்ம லாங்குவேஜ்ல யோபு சொன்னதை சொல்றேன். அது அதிகரிக்கிறது, முடியலப்பா, ரொம்ப பெயினா இருக்கு ஆண்டவரே. கர்த்தருடைய பார்த்தார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாது. ஆமென். நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பார்த்தாலே போதும். அவர் பார்த்தாரா? உலகம் சொல்லுதே அவர் முகத்தை மறைச்சிட்டார். உனக்கு பரவாயில்ல, எனக்கு தெரியும் அவரால் ரொம்ப நேரம் மறைச்சிருக்க முடியாது. என்ன, நான் அவரை எனக்கு அப்பாவாக்கவில்லை, அவர் என்னை அவருக்கு பிள்ளையாக்கி இருக்கிறார். நான் அவர் மேல வச்ச பாசத்தை விட அவர் என் மேல வச்ச பாசம் அதிகம். எனக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயம் என்னை பார்ப்பார். கர்த்தர் நிச்சயம் பார்ப்பார். ஜெபிக்கலாமா? எழும்பி நின்னோ முழங்கால் போட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ.
ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். Thank you Holy Spirit. Thank you Jesus. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லோ ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார், அது அதிகரிக்கிறது, அது அதிகரிக்கிறதப்பா. ஆமென். ஆகாதவன் என்று ஆகாதவன் என்று செத்தவனை போ மறக்கப்பட்டே. ஆமெனப்பா. உடைந்த பாத்திரத்தை போலானேன், உடைந்த பாத்திரத்தை போல் நானானேன். ஆனாலும் உம்மை நம்பி இருக்கிறப்பா, நம்பி இருக்கிறப்பா. உலகம் சொல்றாங்க ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார், இனி உன் ஜெபத்துக்கு பதில் வராது. நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன். துக்கத்தால் என் உள்ளம் ஆடினது, துக்கத்தினால் என் உள்ளம், துயரத்தால் என் கண்ணெல்லாம் கருத்து போச்சுப்பா. கண்கள் கருத்தது, உள்ளம் வாடினது. சஞ்சலத்தாலே நாட்கள் கழிகிறது. கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பார். பகைஞன் பெருமை பாராட்டுறாம்பா. ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே, சஞ்சலத்தாம் ஆனால் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. நம்பி சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலமும் நீரே என் நம்பிக்கை. நீங்க முகத்தை மறைச்சாலும் நான் உங்களுக்கு தான் காத்திருப்பேன். நீங்க என்கிட்ட பேசலைனாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன். நீங்க எனக்கு ஒண்ணு செய்யலைனாலும் எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல ஆண்டவரே, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லப்பா. I love you Jesus. நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். சொல்லுங்க, நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேக ஆனாலும் glory. Jesus, Jesus, Jesus. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்த, இடது கரத்தை இருதயத்தில் வை. யோபுவை போல எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே? அது அதிகரிக்குதுப்பா. எரேமியாவை போல எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பகைஞன் பெருமை பாராட்டிட்டே இருக்கிறான். நீங்க பாருங்க ஆண்டவர், நீங்க பார்த்துட்டீங்கன்னா உலகம் சொல்றாங்க உன் ஜெபத்துக்கெல்லாம் பதிலே வராது, நீ காத்திருக்கிற காரியம் நடக்காது. எனக்கு தெரியும்பா, நீங்க மட்டும் என்ன பார்த்துட்டீங்கன்னா நாங்க அடையாளமா மாறிடும். எல்லாருக்கும் முன்னாடி நாங்க அடையாளமா என் வாழ்க்கையில் நீங்க செய்ய போறதை கேள்விப்பட்டு அநேகர் உம்மிடத்தில் வரணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கிரியை எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்தில் நடப்பதாக 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 நடப்பதாக.
இன்னைக்கு யூதர்கள் ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் மற்ற ஜாதியார் சொன்னவங்க, நல்ல வேளை நம்ம யூதனா இல்லை, இருந்திருந்தா நம்மளும் கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அவர்களை நீர் மகிமைப்படுத்தின போது எல்லாரும் வந்து யூத மார்க்கத்தில் இணைந்தாங்கப்பா. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறதை பார்த்து என் இனத்தார், என் சொந்தங்கள், என் உறவுகள் உம்மிடம் சேரும்படியாய் ஏசாயா 9:1 பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. Thank you Jesus. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்.